எஸ்கே அஸ்ட்ரோ ஆன்மீகம் சேலம். இது ஒரு ஆன்மீக தேடல். கணவன் மனைக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் எல்லாருக்குமே பிரச்சனைகள் இருக்கும். பிரச்சனையே இல்லாத ஜாதகம்னு பார்த்தீங்கன்னா 1 2 தான் இருக்கும். அப்படி இருந்தாலும் ஏதோ ஒரு வகையில் பிரச்சனை வரதான் செய்யணும்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஆண் ஜாதகர் இருந்தால் அந்த ஜாதகருடைய மனைவியை பற்றி தெரிந்து கொள்ள சுக்கிரனையும், பெண் ஜாதகியாக இருந்தால் அந்த ஜாதகின் கணவரை பற்றி தெரிந்து கொள்ள செவ்வாய் எடுக்கிறோம். ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம், என்னுடைய ஜாதகத்தை வச்சு நம்ம அவங்க சரியில்லை இவங்க சொல்லணும் பழியை தூக்கி யார் மேலே யூஸ்வலாக நமக்கு என்ன பிரச்சனைனா பழியை தூக்கி ஏதோ ஒரு கிரகத்தின் மேலே போட்டுருவோம். அல்லது நம்ம என்ன பண்ணுவோம், யாரோ ஒருத்தர் மேலே போட்டுருவோம். அது ஜோதிடர் மொழியோ பெற்றோர் மொழியோ கூட இருக்க நண்பர்கள் மொழியோ எப்படி வேணால் நம்ம தூக்கி போட்டு எஸ்கேப்பாக தான் பார்க்குறோம். உண்மை புரிஞ்சுக்கணும்னா என்னுடைய விதிப்படி எனக்கு ஏற்கனவே கொடுத்த அந்த அமைப்பின் படி தான் உங்களுக்கு ஒரு மனைவி வரும். அனைவருக்கும் வணக்கம். இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த யோகநாத் குருஜி அவர்களுக்கும் நம்மளுடைய யூடியூப் சேனல் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் உங்கள் மேட்டூர் செல்லுமணி, ஜோதிடர், நாடு ஜோதிடர், மலர் மருத்துவம்னு சொல்லுவோம். இப்போ நாடு ஜோதிடத்தில் எளிமையாக ஒரு திருமண பொருத்தம் பார்க்கறதுல ஜோதிடருக்கு வந்து மிகப்பெரிய சவாலாக இருக்கிறதே பார்த்திங்கன்னா திருமண பொருத்தம் தான். ஏன்னா ஒரு திருமணத்தை பொருத்தம் பார்த்து செட் பண்ணி கொடுக்குறதுக்குள்ள ஜோதிடர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுருவாங்க. ஏன்னா நாளைக்கு திருமணம் ஆனதுக்கப்புறம் ஏதாவது பிரச்சனைன்னு வச்சோங்களேன், ஜோதிடர் வந்து நிற்பாங்க. நீங்கள் தானே சொன்னீங்கன்னு சொல்லிட்டு பழி தூக்கி நம்ம மேலே போட்டுருவாங்க. கணவன் மனைக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் எல்லாருக்குமே பிரச்சனைகள் இருக்கும். பிரச்சனையே இல்லாத ஜாதகம்னு பார்த்திங்கன்னா 1 2 தான் இருக்கும். அப்படி இருந்தாலும் ஏதோ ஒரு வகையில் பிரச்சனை வரதான் செய்யணும்னு வச்சோங்களேன். இந்த இல்லற வாழ்க்கையை சிறப்பாக எளிமையாக புரிந்து கொள்வதற்காக நாடு ஜோதிடத்தில் என்ன மாதிரி விதிகள் இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப எளிமையாக பார்ப்போம். அதாவது ஜோதிடத்தில் ஆண் ஜாதகர் இருந்தால் அந்த ஜாதகருடைய மனைவியை பற்றி தெரிந்து கொள்ள சுக்கிரனையும், பெண் ஜாதகியாக இருந்தால் அந்த ஜாதகின் கணவரை பற்றி தெரிந்து கொள்ள செவ்வாய் எடுக்கிறோம். ஸோ அப்போ 2 கிரகம் தான் மெயின் ரோல் பண்ணது. என்னென்னா சுக்கிரனும் செவ்வாயும். ஒரு ஜாதகத்தில் உங்களுடைய ஜாதகத்தில் யார் ஜாதகம் எடுத்தாலும் சரி, அந்த ஜாதகத்தில் செவ்வாயும் சுக்கிரனும் ஏதோ ஒரு வகையில் சேர்ந்துருக்கும். அப்போ நம்ம என்ன சொல்கிறோம், நாடு ஜோதிடத்தில் ஒன்று, அதாவது இருக்கிற இடத்துல செவ்வாய் சுக்கிரன் ஒரே இடத்துல இருக்கலாம், அல்லது செவ்வாய்க்கு சுக்கிரன் 5வது இடத்துல இருக்கலாம், அல்லது 9வது இடத்துல இருக்கலாம், 7வது இடத்துல இருக்கலாம். இந்த இடத்துல இருக்குது. அதுக்கு அடுத்த ஆப்ஷன் தான் 3 11. ஸோ பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அமைப்புகள் வந்து ரொம்ப குறைவாக இருக்கும். சிலருக்குலாம் வந்து இருக்காது. யாருக்கெல்லாம் செவ்வாய் சுக்கிரன் ஏதோ ஒரு வகையில் தொடர்பு கொண்டு இருக்கோ அவங்களுக்கு எல்லாமே கணவன் மனைவி உறவு அப்படின்றது நல்லாயிருக்கும், ஹாப்பியாக இருக்கலாம். சரிங்களா? இந்த செவ்வாய் சுக்கிரன் அதாவது வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் வந்து உச்சமாக இருக்கலாம், நீச்சமாக இருக்கலாம், அல்லது வக்ரமாக இருக்கலாம், பரிவர்த்தனை இருக்கலாம். இந்த 4 அமைப்புகளும் இருக்கும் பொழுது தான் உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும். இப்போ உங்கள் ஜாதக கட்டத்தில் நீங்கள் பார்ப்பீங்க இல்லையா, ஜாதக கட்டம் எல்லாத்தையும் எடுத்து பார்த்துக்கோங்க. செவ்வாய் உச்சமாக இருக்கலாம், அல்லது நீச்சமாக இருக்கக்கூடாது, அடுத்து பார்த்திங்கன்னா வக்ரமாக இருக்கக்கூடாது, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பரிவர்த்தனை ஆகக்கூடாது. பரிவர்த்தனை ஆனதுக்கப்புறம் இருக்கக்கூடிய இதே மாதிரி சுக்கிரன், இந்த 2 கிரகங்களும் ஏதோ ஒரு வகையில் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கணவன் மனைவிக்குள்ளே பிரிவு ஏற்படும். அடுத்தது மிக முக்கியமாக ஜோதிடத்தில் பிரிவுக்கு உண்டான கிரகம் அப்படின்னு சொல்கிறது பார்த்திங்கன்னா ராகு கேது, அதாவது சாயா கிரகம்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த கிரகங்கள் நிழல் கிரகம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. பஞ்சாயத்து பிரச்சனை இந்த மாதிரிலாம் வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா செவ்வாயும் சுக்கிரனும் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ராகுவோடையும் கேதுவோடையும் கனெக்டாக இருக்கும். அதாவது செவ்வாய் சுக்கிரன் இருக்கிற இடத்துலையோ அந்த இடத்துலையோ அல்லது 5ஆம் இடத்துலையோ 9ஆம் இடத்துலையோ ராகுவோ கேதுவோ ஏதோ ஒரு வகையில் தொடர்பு கொண்டு இருந்தால் நிச்சயமாக திருமண வாழ்க்கை அப்படின்றது கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும். அதாவது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன், அதாவது ஆண் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரனை பொறுத்து தான் உங்களுடைய திருமண வாழ்க்கை அமையும். அதே மாதிரி பெண் ஜாதகத்தில் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த செவ்வாயை பொறுத்து தான் திருமணமே அமையும். ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம், என்னுடைய ஜாதகத்தை வச்சு நம்ம அவங்க சரியில்லை இவங்க சொல்லணும் பழியை தூக்கி யார் மேலே யூஸ்வலாக நமக்கு என்ன பிரச்சனைனா பழியை தூக்கி ஏதோ ஒரு கிரகத்தின் மேலே போட்டுருவோம். அல்லது நம்ம என்ன பண்ணுவோம், யாரோ ஒருத்தர் மேலே போட்டுருவோம். அது ஜோதிடர் மொழியோ பெற்றோர் மொழியோ கூட இருக்க நண்பர்கள் மொழியோ எப்படி வேணால் நம்ம தூக்கி போட்டு எஸ்கேப்பாக தான் பார்க்குறோம். உண்மை புரிஞ்சுக்கணும்னா என்னுடைய விதிப்படி எனக்கு ஏற்கனவே கொடுத்த அந்த அமைப்பின் படி தான் உங்களுக்கு ஒரு மனைவி வரும். இதை மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் செய்த பாவம் முன்ஜென்ம வினைப்படி தான் உங்கள் வாழ்க்கை அமையும் போது நீங்கள் செய்த ஒட்டுமொத்த பாவத்தின் பிரதிபலனாக தான் உங்களுடைய திருமண வாழ்க்கை அமையும். அப்படி என்னன்னா நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்றது நம்ம கவனித்து செய்யணும். அதாவது நம்ம வரக்கூடிய மனைவிக்கிட்ட நம்ம எப்படி நடந்துக்கிறோன்றது உங்களுடைய சுக்கிரன் வச்சு சொல்லலாம். அதேமாதிரி பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா செவ்வாயை வச்சு சொல்லுவாங்க. கணவன் மனைவிக்குள்ளே இவங்க 2 கிரகங்கள் தான் மிக முக்கியமாகும். இந்த 2 கிரகங்களையும் சரி நன்மையான பலன் என்று சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 கிரகங்களையும் ஏதோ ஒரு வகையில் குரு தொடர்பு கொள்ளும் பொழுது பார்த்திங்கன்னா சனி ஒரு வகையில் தொடர்பு கொள்ளும் பொழுதும் பார்த்திங்கன்னா இந்த பிரச்சனைகள் குறைந்து, அதாவது குரு தொடர்பு கொள்ளும்போது ஏதோ ஒரு வகையில் குருவினுடைய பார்வையில் 1 5 7 9 தொடர்பு கொண்டு இருந்துச்சுன்னா இந்த மாதிரி பிரிவினைகள் குறைவாக இருக்கும். அதே மாதிரி ராகுக்கு அது மிட் பாயிண்ட்னு சொல்லுவாங்க. அதாவது மிட் பாயிண்ட்னா சென்டரில் போய் மாட்டிக்கும். அந்த மாதிரி மாட்டிக்கும் போது திருமண வாழ்க்கைன்றது ரொம்ப இதாக தான் இருக்கும். உங்களுடைய ஜாதகத்தில் என்ன அமைப்பு இருக்கோ அதுபடி தான் அந்தாண்டு வரும். அதே மாதிரி தான் நம்ம பொருத்தி நீங்கள் கொஞ்சம் ஓரளவுக்கு பார்க்கலாம். சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா காதல் திருமணம் இருக்கும். காதல் திருமணம் பண்ணியிருந்தாலும்
இந்த புதன் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லுவாங்க, எல்லாருமே சொல்லுவாங்க, புதன் அப்படி உள்ளுக்குள்ளே தொடர்பு கொண்டு இருந்துச்சா காதல் திருமணம் இருக்கும். செவ்வாய் சுக்கிரன் புதன் அப்படின்றது சம்மந்தப்பட்டிருந்தால் திருமண வாழ்க்கையில் கேதுவோடு சம்மந்தப்பட்டிருந்தாலோ ராகுவோடு சம்மந்தப்பட்டிருந்தாலோ உங்களுக்கு நிச்சயமாக காதல் திருமணம் அமைவதற்கு வாய்ப்புகள் அதிகம். அதாவது காதல் திருமணம் போது நீங்கள் செவ்வாய் ராகு சுக்கிரன் கேது இந்த மாதிரி தொடர்பு இருக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணோன்னா, ஒன்று மதம் மாறி சிலர் திருமணம் பண்ணிக்கிறாங்க, இல்லைன்னா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிரிஞ்சு, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சென்னையில் இருப்பாங்க, இவங்க பெங்களூரில் இருப்பாங்க, இந்த மாதிரி அமைப்பு இருக்கும். இல்லை அப்படின்னா நெருங்கி ரொம்ப தொடர்பு கொண்டு மேரேஜ் பண்ணிக்கிட்டீங்க அப்படிங்கும்போது ரெண்டு பேத்துக்குமே இந்த அமைப்பு இருக்குது. ஒருத்தருக்கு அப்படி அமைப்பு இருந்தால் நாம் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் இந்த சைடு நம்ம வீக்காக இருக்குன்னு. ரெண்டு பேத்துக்குமே இதே மாதிரி அமைப்பு இருந்துச்சுன்னா அந்த ஜாதகத்தை பொருத்தம் போடும்பொழுது பார்த்தீங்கன்னா ரொம்ப பார்த்து போட வேண்டியதாக இருக்குது. அப்படி போட்டால் ஏகப்பட்ட பிரச்சனைகளோட தான் வராங்க. ஏன்னா கல்யாணம் அப்படின்றது கல்யாணம் முடியதோட எல்லாரும் வேலையும் முடிஞ்சிடும். ஆனால் அதுக்கப்புறம் அந்த குடும்பத்தில் வாழ்க்கை நடத்திட்டு போகிறதும் இருக்கிறதே மிக சிரமமாக இருக்கும். பெரும்பாலும் திருமண வாழ்க்கை எல்லாரும் இனிமேல் அமையணும்னா அவங்க சொந்த சுய ஜாதகத்தை எடுத்து ஒழுங்காக பாருங்கள். அது தகுந்ததான் ஆப்போசிட்டில் அவங்க வருவாங்க. ஸோ அதனால் என்னுடைய உரையை முடித்துக்கொள்கிறேன். மிகவும் நன்றி. இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த யோகநாத் குருஜி அவர்களுக்கும் நம்மளுடைய யோகசக்தி வாராகி பீடத்தின் படியாக என்னுடைய அனைத்து நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.